நான் பண்ண தப்ப யாருமே பண்ணிடாதீங்க. மீஷோல இந்த ஒரு ட்ரெஸ்ஸ மட்டும் யாருமே கண்டிப்பா வாங்கிடாதீங்க. சப்போஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா டெய்லியுமே வியர் பண்ணுவீங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ் நைரா கட்ல 3 பீஸ் செட் தான் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ் ஆஃபர் பிரைஸ்ல 547 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் எஸ் சைஸ்ல இருந்து 7XL சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு. ட்ரெஸ்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. இமிடியேட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய். இந்த ஒரு பொருள் நம்ம வீட்ல இருந்தா ஹஸ்பண்டா மேல இருந்து இது எடுத்துட்டாங்க அது எடுத்துட்டாங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வேலையே இல்ல. நம்மளே ஈஸியா எடுத்துடலாம். இது 4 ஸ்டெப் லேடர் ஃபிளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்லாப்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இந்த லேடர்ல ஏறி மேல இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஈஸியா எடுத்துடலாம். அண்ட் மேல இருக்கிற திங்ஸோட டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸ்டீல்ல இருக்கிறதால ப்ரோக் ஆகும்ன்ற ப்ராப்ளமும் இல்ல. கேரி பண்றது ரொம்பவே ஈஸி. ஆஃப்டர் யூஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். வெளியில இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3000க்கு மேல வரும். பட் ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா 2200 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் லிங்க் கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. பாய். வீட்ல கிட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ வர இருக்கிறது மழை காலம் இல்லையா? சோ நம்ம வீட்டு சுட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி கோல்டு காஃப் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ ரீசெண்டா இந்த ஒரு மினி நெபுலைசர் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. குயிக்காவே பண்ணா கோல்டு காஃபும் கம்மியாயிடும். பசங்களுக்கு அடிக்கடி கோல்டு காஃப் வருதுன்னா இந்த ஒரு நெபுலைசர் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதுல சார்ஜிங்காக கேபிளும் தந்திருக்காங்க. இல்லன்னா நம்ம பேட்டரியும் இதுல போட்டுக்கலாம். இதுல ஜஸ்ட் தண்ணி இல்லன்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்க மருந்து யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா போதும். போக வெளில வர ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது. இந்த பேக்லயே 3 மாஸ்க்குமே தந்திருக்காங்க. நான் இந்த ஒரு ப்ராடக்ட் 480 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதுவே அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. இமிடியேட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங்கா பையனா ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் பையனா ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளா பையனா ஒரு சுடிதார் மட்டும் வேர் பையனா எப்படி இருந்தாலும் நம்ம அபாயெல்லாம் போட போறோம் இல்லையா? ஸோ ஜுவல்ஸ்லாம் போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாவே மேக்கப்பும் பண்ணிக்கினேன். ஸோ ரீசெண்டாக பையனா கிரீன் கலர் ஐனாலர் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து போட்டு பார்க்கலாம் கண்ணுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரீன் கலர் ஐனாலர் தான் போட்டுருந்தேன். நல்லா தான் இருந்தது. அப்புறம் அபாயாக்கு மேட்சிங்கா ஷூ போடலாமா இல்லைன்னா ஸ்லிப்பர் போடலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. பார்த்தா ரெண்டுமே ரொம்பவே அழுக்கா இருந்ததா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயானுடைய ஸ்கூல் ஷூ கிளீன் பண்ணதுக்காக இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்து ஷூ கிளீனர் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ல யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லி டக்குன்னு எடுத்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்ப்ரே கூடவே பிரஷ்ஷுமே ஃப்ரீயாவே தந்துருவாங்க. சோ ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த பிரஷ் எல்லாம் தொடச்சு விட்டா போதும். எல்லா அழுக்குமே பையனா சூப்பரா கிளீன் ஆயிடுது. இதுவே நம்ம தண்ணியால வாஷ் பண்ணா நம்மளோட ஷூ அண்ட் ஸ்லிப்பருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரே நாளே பிஞ்சிட்டு வந்துரும். இந்த கேஸ்கோ ஸ்ப்ரேயால நம்மளுடைய பசங்களுடைய ஸ்கூலுடைய பிளாக் ஷூ ஒயிட் ஷூ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா பாத்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே போயிடுது டக்குன்னு. ஸ்கூல் பசங்களுடைய ஒயிட் ஷூக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்ல பையனா தொடச்சு விட்டீங்கன்னா போதும். அந்த அளவுக்கு புதுசா மாறிடும். இந்த ப்ராடக்ட் நான் இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்தா வாங்கிட்டேன். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் பையனா மீஷோலயும் அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. டைரக்ட் லிங்க் இமிடியேட்டாவே சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ரெடியானதுமே பசங்களையும் ரெடி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. கேப் தான் புக் பண்ணிருந்தோம். கேப் வந்ததுமே பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இன்ஷால்லா அப்கமிங் டேஸ்ல நிறைய சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் vlogலாம் வர இருக்கு. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ல போனதுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. தண்ணி குடிக்கிற ஞாபகமே பையனா சுத்தமா எனக்கு வரவே வராது. அதுவும் அந்த 1/2 பாட்டில் தண்ணி குடிக்கிறதே பையனா பெரிய விஷயம். நானும் டெய்லியும் ஒரு பாட்டிலோட ஃபுல்லா குடிச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா டெய்லியுமே பாத்தீங்கன்னா குடிக்கணும்னு நினைக்கிறேன் தவிர ஆனா குடிக்கவே மாட்டேன். அப்படியே இருக்கும். ஏக்கு ட்ரெஸ் வாங்கினேன் இல்லையா? அது பாத்தீங்கன்னா செமி ஸ்டிச்சட் ட்ரெஸ் தான். ஸோ அது வந்து டெய்லர் கிட்ட தந்தலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த தடவை இப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால எந்த ட்ரெஸ்ஸுமே பட்ட மாட்டுது. ஸோ ரீசெண்டா ரம்ஜானுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா அளவு துணிக்கா வச்சு தந்துட்டேன். அப்கமிங் டேஸ்ல நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா ஸோ துணிலாம் தைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தைக்க போறேன். ஸோ ட்ரெஸ் பையனா ஸ்டிச்சிங் தந்துடலாம்னு சொல்லிட்டு டெய்லர் ஷாப்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நோஸ் பீஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போட்டா வந்து ரொம்பவே ஸ்வெட்டிங் ஆகும், மூச்சு வாங்குற மாதிரி இருக்குமா. ஸோ மாஸ்க் போட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயின் தான் வாங்கியிருந்தேன். இந்த செயின்ல 2 சைடுமே ஊக்கு தந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய மாஸ்க்ல வந்து இதை போட்டுட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபேஸ்ல போட்டு. ஸோ வெளில போகும்போது டஸ்ட் அலர்ஜிக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கோங்க. ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் ஹிஜாப் பின்ஸ் இது எல்லாமே வச்சிருக்காங்க. இவங்க பேஜ் நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தரேன். இந்த மாதிரி கியூட்டான கலெக்ஷன்ஸ்க்கு இவங்களோட பேஜ் வந்து டேக் பண்ணியிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.